தேர்தல் ஆணையத்திலே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள், சிலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் என்ற போர்வையிலே தேர்தல் ஆணையத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே சூரியமூர்த்தி என்ற நபர், அவர் கட்சியில் உறுப்பினரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியாரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர், அவர் தன்னை அண்ணா திமுக என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனுவிலே நாங்கள் இந்த வழக்கை 4 வாரத்துக்குள் முடிவு செய்கிறோம், இந்த மனுவின் மீது முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொன்னதை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லது. அந்த விசாரணையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய கருத்தை கேட்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் கேட்டது. 23/12/2024 அன்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை ஏற்று தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸை ஏற்று 23/12/2024 தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே அந்த தேர்தல் ஆணையத்தில் முன்பாக ஆஜராகி இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல, இவர் இந்த மனுதாரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து, அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர், அப்படிப்பட்ட நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனு தவறான மனு, போலியான மனு, இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியமூர்த்தி என்ற நபர் கொடுத்திருக்கிற அந்த மனுவிலே சொல்லப்பட்டிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற நிவாரணம் என்பது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள், மாற்றங்கள், பொறுப்பாளர்களுடைய மாற்றங்கள், இது அனைத்தும் செல்லாது, முறையற்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இவை அவர் கேட்டிருக்கிற நிவாரணங்களை விசாரிக்கிற இது ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய விசாரணை. அந்த உள்கட்சியினுடைய விசாரணையிலே தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக 23/12/24 அன்று நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் 2 தவறுகளை செய்தது. வழக்கு போட்டது சூரியமூர்த்தி என்ற ஒரு தனி நபர், இந்த இயக்கத்துக்கு அதிமுக தொடர்பு இல்லாத ஒரு நபர். அதன் மீது சென்னை நீதிமன்றம் முடிவெடுங்கள் என்று சொன்னது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? 23/12 அன்று எங்களுடைய வாதத்தை கேட்டுவிட்டு பிறகு இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இந்த கழகத்திலே இல்லாத சில நபர்கள், தற்குறிகள் கொடுத்த மனுக்களையும் சேர்த்து நாங்கள் விசாரிக்க போகிறோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே, சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பார்த்திருக்கலாம். நீதிமன்றம் கடுமையாக நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது. நாங்கள் எப்போது, எங்கே, எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது, நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம். அப்படி என்றாலும் இந்த மற்ற 5 மனுக்கள் மீதும் எந்த உத்தரவும் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள், 13ஆம் தேதிக்குள்ள அதுக்கு ஏதாவது பதில் மனுக்கள் போடுங்கள் என்று முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி, இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். வழக்கிலே நாங்கள் என்ன நிவாரணம் சொன்னோம், கேட்டிருந்தோம்.
நாங்க கேட்ட நிவாரணம் என்ன? இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பை இன்றைக்கு தவறுதலாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இன்று செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை, விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த அதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவு மனு மீது விசாரணை இப்ப நடைபெற்ற விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்திற்கு என்ன, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பது இரண்டே அதிகாரங்கள் தான். ஒன்று, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல படி 129A, இன்னொன்று பேராஃப் 15. இந்த இரண்டு அதிகாரத்தின்படிதான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும். இந்த இரண்டு தான். 29A என்ன சொல்லுகிறது? ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால், பதிவு செய்வது புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அதை முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அது 29A பிரிவு 1லிருந்து 8 வரைக்கும் சொல்லுகிறது. ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி, எந்த விதியின்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதை 29A 1லிருந்து 8 பிரிவு வரையும் சொல்லுகிறது. இன்னொன்று அதிகாரம் 29A 9 என்ன சொல்லுகிறது? 29A 9 பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள், இல்லை கட்சியினுடைய பெயர் மாற்றம், இல்லை அலுவலக மாற்றம், அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெளிவா புரிஞ்சுங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா எடுத்துக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மீது விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். இது ஒன்று. இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா 15. ஒரு இயக்கத்திலே பிளவு ஏற்பட்டாலோ ஒரு குழு இருந்தால், நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில், கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் அந்த பிளவுபட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து யார், எந்த அமைப்பு, எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான். ஒன்னு 29A படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம், அதிலே
தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. விசாரணை செய்யலாம், சரியா பண்ணிருக்கிறார்களா இல்லையா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம் முழுமையான குவாசி ஜுடிஷியல் பவர் தேர்தல் அதிகாரத்திற்கு ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி 29A பிரிவு 9 படி ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்ட்ரியல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் 2 சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி 2 சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. பேரா 15 வரை இதே மாற்றங்கள் வந்தால் அதை பதிவு செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் என்பதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது.